இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சூசியை காமிக்கிறாங்க. அவள் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கா. அப்போ அங்கே டாக்டரை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே உள்ள நம்ம சென் வர்றான். அவனை பார்த்ததுமே ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவள் சொல்கிறான், நான் ரொம்பவே இவனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இவன் எனக்கு எல்லாத்தையுமே என்கிட்ட பறிச்சதுமே எனக்கு இப்படி ஏமாத்திட்டான் அப்படின்ற சைட்டு அவள் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நீ இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் டாக்டர் உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ண வந்தாங்க. நான் தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நீ எப்பயுமே பணம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா தானே இருந்தேன். நான் இப்போ அதுக்கு உனக்கு பதிலடி கொடுத்துட்டேன். நான் உன்னை எப்பயுமே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். உன் மேலே எனக்கு எந்த ஒரு லவ்மே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு பேசிட்டு இருக்கான். அவங்க சாகிறத அவன் அப்படியே ரசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின், நான் சாகிறதுக்கு விருப்பப்பில்லை, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாலுமே அங்கே அவன் அசராமல் நின்றுட்டே இருக்கான். ஹீரோயின் அப்படியே இந்த லைஃப்பில் எனக்கு இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சு, திரும்ப கடவுள் இன்னொரு வாய்ப்பை கொடுத்தா இந்த ஷென் மேலே நான் கண்டிப்பாக நான் நம்பிக்கையை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே இறந்து போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே காரில் உட்காந்துச்சுக்கோமே அவள் ரொம்ப ஷாக்காகி போய் பார்த்துட்டு, அப்படின்னா எனக்கு என்ன திரும்ப கடவுள் என்னோட பேச்சை கேட்டுட்டாரா, நான் ரீபான் ஆகிட்டேனா அப்படின்றா சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. போன டைம் நான் பண்ண தப்பு எதையுமே இந்த டைம் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அவள் ஒரு பிளாக் கார்டை கையில் பார்க்குறான். அந்த கிட்ட மட்டும்தான் இருக்கக்கூடிய கார்டு போல் ரொம்பவே பணக்கார ஃபேமிலி நம்ம ஹீரோயினோடது. அந்த ஷென் அங்கே மலையில் நனைஞ்சிட்டு நான் ஜியாவை போய் உன்னை பிக்கப் பண்ணணும்னு சொன்னனா இல்லையா, நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு லேட்டாக வந்துச்சுக்க, மரியாதையோட காரை தொடர்ன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிர ஆட்டிடியூட் காமிச்சிட்டு போய் உட்காந்துக்கிறான். அப்போ ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு, ஏன்னா இந்த கார்டை யூஸ் பண்ணி தான் இவன் பெரிய லெவலுக்கு ஆளாயிட்டு கடைசியில் நம்ம ஹீரோயினவே ஏமாற்றி இருந்திருக்கான். ஸோ இந்த டைம் அப்படி நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு அங்கே இருக்கும்போது, நீ ஓயிஸ்டத்துக்கு என்னத்தையாச்சும் வாங்கிட்டு செலவழிச்சிட்டு இருப்பியா, நான் உன்ட்ட சொன்னா இல்லையா இந்த கார்டை நீ யூஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு, இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கனா இல்லையான்னு சொல்லி ரொம்ப அங்கே திமிரா பேசிட்டு இருக்கான். ஜியா வேற பிக்கப் பண்ணணும், ஒயிஸ்டத்துக்கு லேட்டாக வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, இந்த கார்டு என்னோடது தானே, நான் யூஸ் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, நான் அப்படி சொல்லலை, இது எனக்கு இம்பார்ட்டன்ட், நீ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் கேளுன்னு சொல்லி ரொம்ப திமிரா பேசுகிறான். ரொம்ப அரகண்டான ஒரு லேடியா, ரிச் லேடியா நீ இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தினதுமே சாகிறதுக்கு முன்னாடியுமே இதே தான் அவன் பேசியிருந்தான். ஸோ ஹீரோயினுக்கு அது ஞாபகம் நீ காரை விட்டு கீழே இறங்குன்னு சொன்னதுமே, இப்போ என்ன நீ பேசிட்டு இருக்க, இந்த மலையில் நீ என்ன என்னை காரை விட்டு கீழே இறங்க சொல்கிறியா, நான் ஜியாவை போய் பிக்கப் பண்ணணும்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை கேட்டுட்டு அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு அவப்பாட்டு அங்கேருந்து போயிடுறா. பிறகு ஹீரோயின் அங்கே ஒரு ஷாப்பிங் ஹால் போய் அங்கே சூப்பராக அவளுக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாத்தையுமே அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஜியாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை பார்த்துட்டு இருக்காங்க. இவ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கா, அவரோட காரை இவ யூஸ் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ அந்த ஷென் அங்கே இதுக்கெல்லாம் காரணம் இவ தான், என்னோட காரை எடுத்துகிட்டு போயிட்டா நான் உன்னை பிக்கப் பண்ணணும்னு சொல்லியுமே, அதனால தான் இப்படி மலையில் நனைய வேண்டியதாகிடுச்சு, நான் இவ்வளோ சும்மா மட்டும் விட மாட்டேன், பரிதாபப்பட்டு வீட்டில் வச்சுருந்தா ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்னமோ பணக்காரையும் பாரு அங்கே பொய்யா அங்கே பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே வீட்டில் இருக்கும்போது அவள் அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். உனக்கு என்ன சொன்னால் புத்தி வராதா, நான் சொல்லியுமே நீ உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுவியா, உன்னோட பணக்கார திமுறை நீ எப்போ நிப்பாட்டுவேன்னு சொல்லிட்டு பேசும்போது திரும்ப திரும்ப ஹீரோயினுக்கு பாஸ்ட் தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்போ இந்த நேனி பார்த்து அவங்க ரொம்ப பதறி போய், உனக்கு என்ன ஆச்சு, நான் இப்போ சுடுதண்ணி ரெடி பண்ணுறேன், நீ போய் குளிக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு திரும்ப தேவையில்லாமல் அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஜியாவும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுமே வேமா அங்கே கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணதுமே, இல்லை நானாக போய்க்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின், இந்த வீட்டில் யார் மாஸ்டர்ன்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும், ஸோ இங்கே இதை கேட்டால் தெரியும், இந்த நானி அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் அந்த லேடி இந்த வீட்லேயுமே இருக்கக்கூடாது, அந்த லேடியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்றத அவ சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு நீ அளவுக்கு மீறி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே, நான் கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்கேன், இப்போ தான் எனக்கு யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னதும் ஜியாக்கு எதுவுமே புரிய மாட்டுது, என்ன பேசிட்டு இருக்கா, உண்மையிலே இவ பணக்காரியா இல்லை அவன் பணக்காரனான்னு எதுவுமே புரியாமல் அவள் யோசிச்சுட்டு இருக்கா. நீ இதை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது, நான் உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கேன், நீ ரொம்பவே என்னை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு இருக்க, நான் ஆரம்பத்துலேருந்து ஜியாவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்றதை சொன்னதுமே ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டு, இந்த மாதிரி ஒரு பர்சனை போய் நான் எப்படி லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஆனால் போன ஜென்மத்தில் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்திருக்கான், பட் உனக்கு எனக்கும் மேட்ச் எப்பயுமே ஒத்து போகாது, ஸோ நான் இதை நினச்சி ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன்னு சொன்னதுமே, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீ என்னை லவ் பண்ணுற இல்லை எனக்கு அதே போதும், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இந்த குடும்பத்தோட ஒரு மெம்பர் தான் நீயுமே
அப்படின்னு அவள் சொல்லியிருந்திருக்கா. அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு இவன் எவ்வளோ தூரத்துக்கு ஃபேக்காக காசை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இவன் வந்து எல்லாமே பண்ணியிருந்திருக்கான். என்னோட காசை யூஸ் பண்ணி என்னோட ஃபேமிலியை டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். ஸோ கண்டிப்பாக இவனுக்கான பனிஷ்மெண்ட் வந்து கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த ஜியா வந்து இவ எதுக்காக வந்து வீட்டை விட்டு அவங்கள வெளியே அனுப்புனா, இவளுக்கு என்ன அவ்வளோ பவர் இருக்கு, ஒருவேளை வந்து இவ ஜெலசைட் இந்த மாதிரி பண்ணிட்டாளான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, ஆமாம் அவள் ஜெலசைட்டா பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், எனது ஒன்றை பார்த்து நான் ஜெலஸ் ஆகுறேன்னா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. சர்வெண்ட்டோட பொண்ணுக்கு வந்து இங்கே என்ன இவ்வளோ தூரத்துக்கு அதிகாரம்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஓ நீ இப்படிலாம் ஊருக்கு எல்லாமே சொல்லி வச்சுட்டு இருக்கியா, நான் தான் இந்த சர்வெண்ட்டுன்னு, இப்போ கண்டிப்பாக நீ வந்து பேசுனதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் நம்ம ஹீரோயின் கோவப்பட்டதுமே அவனுக்கு ரொம்ப டர் ஆகிடுது. ஒருவேளை ஐடென்டிஃபை ரிவல் ஆயிடுச்சுன்னா அந்த ஜியா விட்டுட்டு போயிடுவாளேன்னு சொல்லிட்டு நான் இவளை பிறகு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே பாட்டிலை தூக்கி எரிஞ்சதுமே, அப்போ அவே நீ இப்போ வந்து பண்ணதுக்கு நீ ஒழுங்காக வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும், இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை நான் திரும்ப ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொன்னதும், உன்னை யார் ஏற்றுக்கிற சொன்னது, இந்த வீட்டுக்கு வந்துட்டு உனக்கு இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதிகாரம் இருக்கா, இது யாரோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ரொம்ப பயந்து போயிட்டு வேமாவா நான் அவளை பிறகு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ எனக்கு கால் வருது, மேடம் நீங்கள் இப்படி லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல அந்த ஷென்னுக்காக, நீங்கள் என்ன அங்கே போய் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்டதுமே, கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் பார்ட்டிக்கு நான் போகணும் அப்படின்றத அவள் சொல்கிறான். அப்பாங்க அந்த ஜியா இது உங்களோட வீடு தானே, அப்புறம் ஏன் நீங்கள் அவளை இந்த வீட்டில் விட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து வெளியே போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னதுமே, அவள் ஒரு பொண்ணு இந்நேரத்தில் கோவப்பட்டு நான் அவளை வெளியே அனுப்பி விட்டுட்டா அவள் எங்கே போவா, அதனால தான், பட் நான் வந்து ஒரு பையன் இல்லையா, நான் வந்து எல்லாத்தையுமே சமாளிச்சுக்குவேன்னு சொல்கிறான். ஸோ அவளுக்குமே வந்துட்டு அது மேலே நம்பிக்கை வந்துடுது. அவள் இதெல்லாமே வந்து இவளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு ஜெலசைட்டு பண்ணிட்டு இருக்கா, எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட பர்த்டேக்காக கண்டிப்பாக லேண்டை வந்து எனக்காக பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு இவன் அவன் மனசில் அங்கே ஆசையை வளர்த்துட்டு போயிட்டுருக்கான். இனிமேல் அந்த ஆக்ஷன் பார்ட்டிக்கு வந்திருக்கா. இவனை பார்த்தா அந்த ஜியா கூட சேர்ந்து போயிருக்கவுமே, என்னப்பா இவனை தானே அவள் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தா, பட் இவனை வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டுங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை பற்றி தான் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்பாங்க உங்களோட இன்விடேஷன் கார்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க இன்விடேஷனை கொடுத்ததுமே ஹீரோயினுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, அந்த கார்டை அவள் தான் அங்கே கொடுத்துருந்துருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட கூட இருக்க அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க, நீ ஷூ ஃபேமிலிகிட்ட மட்டுமே ஒரு பிளாக் கார்டு இருக்குது, அதை வந்து நீ இப்போ எடுத்து காமிச்சிட்டேன்னா எல்லாத்தையுமே வந்து கன்ஃபார்ம் ஆயிரும், நீ தான் அந்த குடும்பத்தோட ஹையர்னு, நீ இப்போ என்ன காமிக்க விரும்புறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின்மே அந்த கார்டு எடுத்து அங்கே காமிச்சிட்டு இந்த குடும்பத்தோட ஹையர் யார் தெரியுதுலன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிட்டுருக்கா. ஸோ அதை பார்த்துட்டுமே இந்த ஷென்னுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போங்க என்ன வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, அவள் என்னோட சர்வன்ட் தான், நான் தான் வந்து கார்டு அவட்ட கொடுத்து வச்சுருக்கேன், இன்விடேஷன் ஏன்ட்டு இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அப்படியே ஓவர் பில்டப் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஸோ வந்து ரொம்பவே ஒரு நல்ல மனுஷனாக இருக்காரு, கார்டை வந்துட்டு சர்வெண்ட்டை கொடுத்துருக்காரான்னு சொல்லிட்டு எல்லாருமே இவனை பற்றி அங்கே வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே அந்த ஆக்ஷன் பார்ட்டியுமே ஸ்டார்ட் ஆகிருது. அங்கே எல்லாருமே பெட்டு கட்ட ஆரம்பித்ததுமே இவன் தன்னை வந்து பெரிய பணக்காரனாகவே நினச்சிட்டாங்க. 100 மில்லியன் பெட்டு கட்டினதுமே எல்லாருமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. உண்மையிலே ஷூ ஃபேமிலியோட ஹையர் இவர் தான்ப்பா, அதனால தானே இவ்வளோ பெட்டு கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் திரும்ப திரும்ப கட்டவுமே இவன் 300 மில்லியன் கட்டினதுமே நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட், என்ன நீ உண்மையிலே இவனை தான் லவ் பண்ணையா, இவனை மாதிரி ஒரு முட்டா பையில அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும், கண்டிப்பாக நான் வந்துட்டு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்றது எனக்கு நல்லாவே தெரியுது, வீடு அவன் வாங்கட்டும், அவன் காசு வச்சுருந்தா அவனே பேமெண்ட் பண்ணிக்கட்டுமேன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு எல்லாரும் முன்னாடியுமே தன்னை வந்து பெரிய மல்டிமில்லியனர் ரேஞ்சுக்கு வந்து அப்படியே வந்து ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே உண்மையிலே வந்துட்டு இவர் பெரிய மனுஷன் தான்ப்பா, ஹையர் வந்து இவர் தான் ஷூ ஃபேமிலியோடது அப்படின்ற சைட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கார்டை கொடுத்து அங்கே பேமெண்ட் வந்து பண்ண சொன்னதுமே அந்த அக்ரிமெண்ட்டை வாங்கி பார்த்ததும் அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள்கிட்ட கொடுக்க முடியும்னு சொன்னதும் அங்கே அவனுமே சரி இப்போ நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் கார்டை கொடுத்தா அதில் ஜஸ்ட் வந்து 5000 யுவான் தான் இருக்குது. அதை பார்த்ததுமே அங்கே இருக்குது எல்லாத்தையுமே இதை சொல்லிடுறாங்க, என்னது 5000 யுவான் தான் இருக்கா, 300 மில்லியனுக்கு கட்டியிருக்கான், ஒரு 5000 ரூபா காசை வச்சுட்டு இவ இவ்வளோ தூரத்துக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருமே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஷூ ஃபேமிலியோட ஹையர் இவன் கிடையாதா, ஃபேக்காக இங்கே வந்திருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லாருமே சேர்ந்து அசிங்கப்படுத்தினதும் அவனுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போய் ஃபஸ்ட்டு நீ கார்டை கொடுன்னு சொல்லி கேட்டதுமே, என்னது கார்டை கொடுக்கவா, அந்த இதை வாங்கியிருக்கேன்னா நீ தான் பேமெண்ட் பண்ணி ஆகணும், ஏன்ட்ட கார்டை கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்காத, நீ கார்டை கொடு, இல்லைன்னா நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும் போது அப்போ அந்த ஜியாவுமே என்னப்பா உன்ட்ட கார்டை கொடுத்து வச்சிருன்னு சொன்னால் நீ உடனே உணவே மாஸ்டர்னு சொல்ல ஆரம்பிச்சிருவியான்னு சொல்லிட்டு எங்கே பேசும்போது
பொய்யா வந்துட்டு பேரை சொல்லி யூஸ் பண்ணிட்டு சுற்றுறவனுக்கெல்லாம் நான் கார்டு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படின்னா இவன் ஃபேக் தான் சொல்லிட்டு எல்லாரும் பேசும்போது எல்லாரும் இவனை யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்றத நானே பார்த்துருக்கேன்னு அவ சொல்றா. உடனே நான் இப்போ பேமெண்ட்டும் பண்ணிடுவேன், இதில் 1 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பேசினதும் ஒவ்வொன்று திரும்ப அங்கே வந்து இருக்க அந்த கூட்டம் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப கூலா அவ சரி ஓகே காசு இருந்தால் நீ பண்ணிக்கோ அப்படின்ற சொல்லும்போது அங்கே நீ இப்போ பண்ணுறதுக்கு உன்னை மன்னிக்க மாட்டேன், நான் இல்லாமல் நீ வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கோமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுலேயுமோ ஆமாம் போன ஜென்மத்தில் நீ இல்லாமல் நான் ஜீரோவாக தான் இருந்தேன், ஏன்னா உன்னை நான் ரொம்ப நம்பினேன், பட் இப்போ அப்படி கிடையாது, நான் இல்லாமல் நீ ஜீரோன்றது நல்லாவே எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீ பேண்ட்டே நான் வாங்கி கொடுத்ததுன்றப்ப எந்த காசை பற்றி பேசிகிட்டு இருக்க, ஒரு ஷர்ட் பேண்ட் வந்து வாங்குறதுக்கு கூட காசு இல்லாத நீ வந்து என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறா. ஷூ ஃபேமிலியோட ஹையர் யாருன்னு தெரியும்ல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே இருக்க எல்லாருமே ஆமாப்பா அவங்களோட பேர் சூசின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், கண்டிப்பாக அப்போ இவனோட பேர் ஷென்னன்றப்ப இவன் போய் சொல்லி இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மேனேஜர் ரொம்ப கோமாயிட்டு நீ இப்போ வந்து காசு வந்து பே பண்ணலைன்னா இதுக்கு 10% அவதாரமே நீ கட்டணும், காசு இல்லாமல் நீ வந்து நேரத்தை வேஸ்ட் அடிச்சிருக்கன்னு சொன்னதும் அங்கே அந்த ஜியா வந்து ரொம்ப பயந்து போயிட்டு அவளோட பர்சன் வந்துட்டு அங்கே மூட ஆரம்பிச்சிடுறா. ஐயோ கடவுளை இவனுக்காக நம்ம பேமெண்ட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே காட்ஸை வச்சுமே பிடிச்சி அங்கே வெளியே தர சொன்னதுமே அங்கே ரொம்பவே அவன் பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்னை காப்பாற்று, கண்டிப்பாக உனக்கு இதை டப்ளாக நான் திரும்ப கொடுப்பேன்னு சொன்னதும் இவன் கண்டிப்பாக அந்த ஷூ ஃபேமிலியோட மெம்பர் தானே அப்படின்னா நம்மளுக்கு காசு கிடச்சிரும்னு சொல்லிட்டு நானே வந்து அந்த அவதாரத்தை கட்டுறேன்னு அவன் சொல்கிறான். ஏன் அந்த கார்டை கொடுத்து இந்த இதை வந்து அதுக்கப்புறம் பெட் கட்டினது நான் தானே நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லேண்டை வந்து அவள் பர்ச்சேஸ் பண்ணதும் எப்படினாலும் நம்மளுக்கு தான் கொடுப்பான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்னுமே திமிரா பேசிகிட்டு இருக்கான். அதை என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அப்பாங்க இப்படி ஃபேக்காக உள்ளே வந்திருக்க இந்த பர்சன்ஸை நீங்கள் எப்படி வந்து உள்ளே விட்டு வைக்கலாம், இவங்களை கழுத்து பிடிச்சி அங்கே வெளியே தள்ளி விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே காட்ஸை வச்சுமே அங்கே கழுத்து பிடிச்சி அங்கே வெளியே தள்ள வச்சிடுறாங்க. அப்போ அங்கே மேலேருந்து ஜியாங் அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அவன் அங்கேருந்து என்ட்ரு ஆகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர்த்தையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினதுமே நீ தான் யங் மாஸ்டர்னு சொல்கிறா, அதுக்கப்புறம் ஏன் உனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா தான், அவளோட பேரில் கார்டை வந்து போட்டு வச்சிட்டாரு, அதனால தான் செக் பண்ணும்போது என் பேர் இல்லாமல் அவள் பேர் வந்திருக்கு, அவள் இப்படி கார்டை வந்து யூஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே போய் பேசினதுமே அவளுமே நம்பிடுறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட காசு வந்து இவளுக்காக செலவு பண்ணியிருக்கான். ஸோ காசு இல்லாமல் இவ எப்படி செலவு பண்ண முடியும் அப்படின்னா வந்து இது எல்லாமே அவளோட வேலை தான் சொல்லிட்டு இவ அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறா. சரி இப்போ அவளோட பேரில் வந்து அவள் லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாலே இது எப்படி உனக்கு கிடைக்கும்னு சொன்னதும் எங்கள் குடும்பத்தோட கார்டை தானே அவள் யூஸ் பண்ணியிருக்கா, கண்டிப்பாக திரும்ப எனக்கு கிடைக்கும் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் இந்த பக்கம் ஜியாங்கும் அந்த பக்கம் நம்ம ஹீரோயினுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன நினச்சிக்கிறான்னா இவன் வந்து அவன் மேலே வந்து இருக்க ஜெலஸ்னால தான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா, கண்டிப்பாக திரும்ப வந்து அவன் சொல்கிற மாதிரி லேண்டை வந்து அவனுக்கு ஏதாவது அவள் கொடுப்பான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். திரும்ப அங்கே இந்த ஜியாவை கூப்பிட்டுட்டு அங்கே அவன் வீட்டுக்கு வந்ததுமே அங்கே கார்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ அங்கே மேனேஜர் உங்களை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன தெரியுதா இல்லையா, இந்த குடும்பத்தோட யங் மாஸ்டர் நான் தான் சொன்னதுமே ஃபர்ஸ்ட் வந்து சூசி மேடம் சொல்லாமல் உங்களை உள்ளே விட முடியாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே தான் இருக்கா, இவங்க என்ன ஒரு காஃபி கூட குடிக்க விடாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து வம்பு பண்ணி உள்ளே போனதுமே கார்ட்ஸை கூப்பிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிடுறா. ஸோ இவனுக்கு பயமாயிருது, அடிச்சு அவமானமாகி கடைசியில் வந்து நம்ம பேருமே கெட்டு போயிருமேன்னு சொல்லிட்டு பேசாமல் அங்கே வந்துட்டு அங்கே கிளம்பி போயிடுறான். மேனேஜர் வராரு, மேடம் இந்தாங்க உங்களுக்காக தான் இந்த இன்விடேஷன் கார்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் போன ஜென்மத்தில் இவனோட வந்து பேரை தான் நான் யூஸ் பண்ணி அங்கே உள்ளே போக வேண்டியதாக இருந்துச்சு, ஸோ அதை யூஸ் பண்ணி அவன் அந்த லேண்டையுமே வாங்கிக்கிட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ண வச்சு பெரிய லெவலுக்கு ஆளாகி என் குடும்பத்தவே ட்ரெஸ்ட்ரை பண்ணிட்டான். பட் இந்த டேத்தில் நான் என்னோட பேரில் தான் அந்த லேண்டை வாங்கியிருக்கேன், எனக்கு தெரியும் எப்படி வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் அங்கே கிளம்பி போகிறா. அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு இருந்தா அங்கே உடலை வந்து அந்த ஷென் அங்கே நின்றுக்கிறான். ஸோ உங்கள் காரை ஸ்டாப் பண்ணதுமே அங்கே அவளை பார்த்துட்டு வா எனக்காக வந்து எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கா, என்ன செடியூஸ் பண்ணணும்னு நேற்று பார்த்தா என்ன லைக் பண்ணலைன்னு சொன்னால் எனக்காக தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்து திமிரா பேசிட்டு காரை வந்து திருப்புங்க நம்ம போய் இப்போ ஜியாவை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டிக்கு போகணுன்னு சொன்னதுமே அப்போங்க நம்ம ஹீரோயின் அது தேவை கிடையாது நீ காரை எடுன்னு சொன்னதுமே நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க இவர் தான் இந்த வீட்டோட யங் மாஸ்டர், இவரோட பேச்சை தான் எல்லாருமே கேட்கணுன்னு அப்படின்றத அந்த டிரைவர் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே
அவன் வந்து சொல்கிறான், இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியுது நான் வந்து யாருன்னு சொல்லிட்டு, உனக்கு தான் புரியலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப திமிரா பேசினதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அங்கிளை அங்கே கால் பண்ணி இந்த ட்ரபிள் மேக்கர்ஸை நீங்கள் வந்து தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேற ஒரு டிரைவரை வச்சு அவ பாட்டு அங்கேருந்து கிளம்புனதுமே அந்த ஷென்னுக்கு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. நீ எவ்வளோ தூரத்துக்கு என்ன இன்சல்ட் பண்ணுவ, கண்டிப்பாக உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படும் போது அந்த டிரைவர் உன் பேச்சை கேட்டு தான் இப்போ எனக்கு ஜாப் போச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அந்த ஆளை அடிச்சு அங்கே தள்ளி விட்டுட்டு மரியாதை இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். அப்போங்க அந்த ஜியா கால் பண்ணி நான் உனக்காக தான் ரெடியாக இருக்கேன், நீ என்னை பிக்கப் பண்ண வரலையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நாங்கள் தான் வந்துட்டு இருக்கேன் பேபி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இப்போ வந்துடுவேன்னு சொல்லிட்டு பேசுகிறான். சரி சாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அங்கே வந்து வரப்போகிறாங்களாமே, அந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு எப்படியாச்சும் கிடைச்சிச்சுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க பேசினதும் கண்டிப்பாக ஏன் இல்லை இன்னைக்கு போய் அவங்கள மீட் பண்ணலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. இந்த முட்டா பையன் என்ன நினச்சிட்டு இருக்கான், நான் இவனை வந்து லவ் பண்ணுறேன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் வந்து அந்த ஃபேமிலியை மீட் பண்ணணும், அவங்களோட ஹையரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. அங்கே அந்த பார்ட்டிக்கு போனதுமே நம்ம ஹீரோயின்ட்ட இன்விடேஷன் கார்டு கேட்குறாங்க. அப்போ தான் அவளுக்கு புரியுது அங்கே அந்த டிரைவர்கிட்ட தான் அவள் கொடுத்து வச்சிருந்துருக்கா. ஸோ வாங்க மறந்துட்டோமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க இவங்களை வெளியே இருந்து துரத்தி விட்டாங்களா, ஸோ அதனால தான் இவன் வந்து போகிறதுக்கு இடையில்லாமல் இங்கே வந்திருக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போங்க நம்ம ஹீரோங்க உள்ள மாசா என்ட்ராகுறான். இவ வந்து இப்போ என் கூட சேர்ந்து வந்திருக்கா, உங்களுக்கு யாராச்சும் பிரச்சனை இருக்கா, நான் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே எல்லாருக்கும் ஷாக் ஆயிருது. சாங் ஃபேமிலி எதிர்த்து யாரால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கே அவன் வந்து உள்ளே போயிட்டு இருக்கான். அப்போவே சொல்கிறான், ரெண்டு பேரோட ஃபேமிலியுமே பெரிய பார்ட்னர், ஸோ வந்து உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம ரெண்டு ஃபேமிலியுமே சேர்ந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே உள்ளே போகிறா. உள்ளே பார்த்தா இவனுமே அங்கே கார்டை யூஸ் பண்ணி அங்கே ஜியாவை கூட்டிகிட்டு வந்துட்டான் போல். அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது போனதுமே ஹீரோயின் மிஸ்டர் லீயை வந்து மீட் பண்ணி அங்கே வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசினதுமே அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு கோவமாயிட்டு, நான் வந்து பொறுத்து பார்த்துட்டே இஷ்டத்துக்கு என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க, உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை பத்தி என்ன வந்து தெரியும்னு சொல்லிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு பேசிட்டு இருக்கான். அங்க அதை கேட்டுட்டு அந்த ஜியாவுமே அவர் பாவமேன்னு சொல்லிட்டு உன்னை வந்து இவ்வளவு தூரத்துக்கு விட்டு வச்சா நீ வந்து ஓவரா ஆட்டம் போடுவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க அந்த பிளாக் கார்டு எடுத்து காமிச்சதுமே எல்லாருமே வந்துட்டு ஷூ ஃபேமிலியோட மெம்பர் ஹீரோயின் தான் சொல்லிட்டு அங்கே புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அதற்கே பார்த்துட்டு இருந்த ஜியா அவர் வந்து பாவமேன்னு உன்ட்ட கொடுத்து வச்சா அந்த கார்டவே நீ இப்படி தப்பா யூஸ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுமே நீ இவ்வளோ தூரத்துக்கு காசு எல்லாமே வேஸ்ட் பண்ண, பட் நான் வந்து பொறுத்துட்டு இருந்தேன், ஆனால் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இப்போ எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோயின் அவனுக்கு எந்த ஒரு பதிலுமே பேசலை. இவன் ஷூ ஃபேமிலியோட மெம்பராக இருந்திருந்தா அந்த வீட்டோட டாக்காக இருந்தாலுமே அதோட பேருக்கு பின்னாடி ஷூன்னு வந்திருக்கும். பட் இவனோட பேர் அப்படியா இருக்குன்னு சொல்லி கேட்டதும் அங்கே இருக்க எல்லாருமே அதுவும் கரெக்ட் தானே, இவனோட பேர் வந்துட்டு வேறையா இருக்கே அப்படின்னா இவன் வந்து சும்மா ஒரு பூவர் பாய் தான், சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு பெரிய பிரச்சனையாகி போயிடுது. அப்போ அங்கே நீ வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, மரியாதையோட எல்லாத்தையும் சொல்லி ஒழுங்காக வந்துட்டு மன்னிப்பு கேளு, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்ற சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அங்கே ஒரு நைஃப் வந்தது. அவன் வந்துட்டு கீழே விழுந்துடுறான். ஹீரோயின் கீழே விழுக போகும்போது வேகமாக வந்துட்டு ஹீரோங்க பிடிச்சி காப்பாற்றிடுறான். ஜியாங்கோட சேர்ந்து வந்திருக்க பார்ட்னர் அவளை வந்து டச் பண்ணுறதுக்கு யாருக்கு வந்து இங்கே தகுதி இருக்குது, யாருக்காச்சும் வந்து அங்கே தகுதி இருந்துச்சுன்னா வந்து பாருங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமானதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்கு எல்லாருக்குமே ரொம்பவே அங்கே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. அப்போங்க மிஸ்டர் லீ அதை வந்து சமாதானப்படுத்தி தயவு செஞ்சு யாரும் எது கோவப்படாதீங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இப்போ ஒரு கேம் வச்சுக்கலாம், அதில் யாராச்சும் வின் பண்ணுறாங்களோ அவங்க இதில் நான் 100 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். இவளுக்கு இந்த இதை பற்றி எதுவுமே தெரியாது, கண்டிப்பாக அதில் நான் தான் வின் பண்ணுவேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தான் கிடைக்க போகுது, அதுக்கப்புறம் நான் இவ்வளோ ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இவன் பார்த்தா ஹை லெவலில் போயிட்டு இருக்கிறதுல அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். உண்மையிலே இவருக்கு பிஸ்னஸ் பற்றி எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிருக்குப்பா, அதனால தான் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நல்லாவே வந்துட்டு அவளுக்கு புரியுது, போன ஜென்மத்தில் இவனுக்காக அவள் ஏகப்பட்ட ஸ்டடீஸ் பண்ணி அவள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி சொல்லியிருந்திருக்கான். அதனால தான் வந்துட்டு அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு அங்கே வந்து ஆளாக இருந்திருக்கான். பட் ஆனால் வந்து இப்போ அப்படி கிடையாது, இவனுக்கு எதுவும் தெரிய போகிறது கிடையாது, எது ஹையாக வந்துட்டு இருக்கோ அதில் சூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம
நம்ம ஹீரோயின் ரொம்ப லோவாக போயிட்டுருக்கா. ஒரு இதில் போய் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணதுமே எல்லாருமே கண்டிப்பாக வந்துட்டு இந்த பொண்ணு முட்டாளாக தான் இருப்பாங்க போல். உண்மையிலே இவர் தான் ஷூ ஃபேமிலியோட ஹையர், அதனால தான் பிஸ்னஸை பற்றி எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது எனக்கு கரெக்டுன்னு தெரியும்னு சொல்லும்போது அவன் இன்னும் ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கான். வந்து வேலைக்காரவங்களுக்குலாம் என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுது அந்த கவுண்டன்மே. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இவே வந்துட்டு பண்ணது அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிது. நம்ம ஹீரோயின் பண்ணதில் 3 பெரிய கம்பெனிஸ் வந்து அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு அதை ரீச் ஆகிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. இவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அங்கே வின் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு எதுவுமே புரியலை, இது எப்படி நடந்திருக்கும், கண்டிப்பாக வந்துட்டு இவ சீட் பண்ணியிருக்கா அப்படின்ற சைட் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்குமே நல்லாவே தெரியும் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கம்பெனிஸ் யாருன்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம லியோட கம்பெனி, ஹீரோவோட கம்பெனி, இன்னும் ஒரு பெரிய கம்பெனி சேர்ந்து தான் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இவ கண்டிப்பாக வந்து ஃபேக்காக வந்து எல்லாமே பண்ணியிருக்கா. இவளை நீங்கள் வந்து திரும்ப விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே லீடர் சொன்னால் அவர் அங்கே அதை பற்றி எதுவுமே யோசிக்கவே இல்லை. ஹீரோயின் கூட சேர்ந்து அங்கே கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கொடுத்துடுறாரு. அதை பார்த்துட்டு இவனுக்கு வைத்தறிச்சலாகி போயிடுது. அப்போ அந்த ஜியா என்ன நடந்துட்டுருக்கு, என்னப்பா எதுவுமே வந்து புரிய மாட்டுது, நீ வந்து எப்படி தோற்று போனன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே அவன் பிளான் பண்ணி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பட் அவனுக்குமே தெரியும் நம்ம ஹீரோயின் தான் வந்து எவ்வளோ டேலண்டான பர்சன் சொல்லிட்டு. அங்கே அவனுக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இப்படி லீவ் வந்து அவங்க வந்து சப்போர்ட் அவங்களுக்கு தான் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா உண்மையான ஹையர் அவர் தான், அவ தானே. இவன் ஃபேக்காக வந்துட்டு சொல்லிட்டு சுற்றினான்னா எல்லாருமே நம்பிடுவாங்களா என்ற பேருமே போன ஜென்மத்தில் இவளால் தான் கிடச்சிருக்கு. பட் இப்போ அதை அவளே வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டா. அவ்வளோதான், அவனுக்கு நல்லாவே ரியலைஸ் ஆகிடுது என்ன பண்ணுறதுனே தெரியலை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதில் பிஸ்னஸ் பண்ண போகிறான்னு சொன்னதுமே எல்லாருமே சேர்ந்து நாங்களுமே இதை வந்து பங்கெடுக்க விரும்புகிறோன்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸ் எல்லாமே அங்கே கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சலாயிட்டுருக்கு. பிறகு அவன் இந்த ஹோட்டலில் நான் 1 month ஸ்டே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் எப்படினாலும் அவனுக்கு வந்து பைசா கொடுப்பான்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஓவர் கான்ஃபிடென்ட் காமிச்சிட்டு இருக்கவுமே கார்டை கொடுங்கன்னு செக் பண்ணி பார்த்தா அதில் காசே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் உங்களால் இங்கே ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இத்தனை நாளாக ஹீரோயின் கொடுத்து வச்சுருந்த கார்டு எல்லாமே அங்கே ஃப்ரீஸ் ஆகிடுது. இப்போ நீங்கள் காசு கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் செக்யூரிட்டி கார்டை கூப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேசினதுமே அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கேருந்து போகிறான். இவ்வளோ நாள் என்கிட்ட என்ன இருந்துச்சோ அது எல்லாமே எனக்கு திரும்ப கிடைச்சே ஆகணும், நான் அதை திரும்ப ரிட்டர்ன் எடுத்தே ஆவேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். பிறகு அங்கே மீட்டிங்கில் காமிக்கிறாங்க மிஸ்டர் ஷூ தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. நான் இப்போ வரைக்குமே வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனியை காப்பாற்றுறதுக்காக. இதுக்கப்புறம் வந்து என்னோட பொண்ணுகிட்ட நான் ஒப்படைக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் ரொம்ப ஓல்ட் ஆகிட்டேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே சில பேருக்கு வந்து அதில் விருப்பம் இல்லாமல் இருக்குது. அவள் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா, அவள் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு என்றாகிறான். ஜியாங் குரூப் எப்பயுமே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அவளுக்கு இந்த கம்பெனி வந்து கொடுக்குறதில்ல, யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சீல் வச்சு அவள் கையில் அந்த கம்பெனியுமே ஒப்படைச்சிடுறாங்க. பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. இவனை பார்த்தா அங்கே உள்ளே என்ட்ராகிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் உள்ளே போக முடியாது, அப்பாயின்மெண்ட் இல்லாமன்னு சொன்னதும் நான் இந்த குடும்பத்தோட மருமகன் நான் வரப்போகிறவேன், நீங்கள் என்ன ஸ்டாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய பின்விளைவு ஏற்படும்னு சொல்லும்போது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், ஃபஸ்ட்டு ஒன்று உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் ஜியாங்கோட சேர்ந்து அங்கே வந்து உள்ளே என்ட்ரானதுமே இவங்க அந்த கார்ட்ஸை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ என்ன உன் மனசில் நினச்சிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலுமே உன்னோட பணக்கார திமுறை நீ காமிச்சிட்டு இருப்பியா, நீ என்னோட காசு எல்லாத்தையும் எதுக்காக நீ ஃப்ரீஸ் பண்ண, உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் நான் வந்து எப்போ பார்த்தாலும் உன்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன், நான் வெக்கமே இல்லாமல் ஒரு பொம்பளையோட காசை யூஸ் பண்ணிட்டு காரு பைக்கு அது இதுன்னு வாங்கிக்கிட்டு ஊரில் இருக்கவளுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணிட்டு இருக்க, நீ வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கியாடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அவனை போட்டு அடிச்சிடுறா. இதுக்கப்புறமே நீ வந்து திரும்ப என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நீ தைரியம் வச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், எனக்கு சொந்தமாக அது எல்லாத்தையுமே நான் ரிட்டர்ன் வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போ அங்கே ஜியாங்மே இவனை மாதிரி ஆள்கிட்ட என்ன பேச்சு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இவனை பார்த்தா அங்கே மிஸ்டர் ஹாங் ஜீன்னு சொல்லிட்டு 2 பர்சனை போய் மீட் பண்ணுறான். அவங்களுக்கு வந்து அவர் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா, இந்த டயத்தில் அவள் கையில் போச்சுன்னா கம்பெனி நாசமாயிருமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காளுங்க. அப்போங்க நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு நான் எல்லாத்தையுமே சரி பண்ணி அந்த ஷேர்ஸ் எல்லாமே நம்மளோட பேரில் வர மாதிரி நான் பண்ணுவேன்னு இந்த ஷேர் அங்கே பேசிகிட்டு இருக்கான். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் ஆச்சுன்னா அவங்க அப்பாவாலையுமே அவளை காப்பாற்ற முடியாது, அதுக்கப்புறம் அவளை கம்பெனி விட்டு தூக்கி போட்டுடலாம், 3 பேருக்கு மட்டுமே இந்த கம்பெனி சொந்தமாக்கும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு சொன்னதும் அவங்களுமே பேராசை பிடிச்சி போய் அங்கே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. பிறகு மீட்டிங்கில் அந்த ஃபேங்கும் ஜீமே நம்ம ஹீரோயின்ட்டு சொல்கிறாங்க, இப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்க்கு வந்துட்டு அங்கே எல்லாமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீ வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்த வாசி தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ தயவு செஞ்சு விலகிரி, இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நாங்களே வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதெல்லாமே
கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் யார் சொன்னது அந்த கம்பெனி நம்ம கூட வந்து பிஸ்னஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அங்கே அவரோட சேர்ந்து அங்கே வீடியோ கால் போட்டதுமே நாங்கள் வந்து 50% வந்து ஆஃபர்லேயே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறோன்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஜியாங் குரூப்பும் நீங்களுமே சேர்ந்து இவ்வளோ பெருசாக பண்ணிட்டு இருக்கும்போது அதில் நாங்கள் எப்படி வந்துட்டு ஊடலை இருக்காமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே இவங்க 2 பேருமே எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்க. நான் வந்து இவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். இவங்க இந்த திருட்டுத்தன வேலை பண்ணலைன்னா எனக்கு இவ்வளோ ஆஃபரில் வந்து வேலை கிடைக்குமா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. ஸோ இவங்க 2 பேர்த்தையுமே வந்து இதுக்கப்புறம் இதில் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். காட்ஸை வச்சுமே பிடிச்சவங்க தள்ள சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு யாருக்காச்சும் இதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் யாரும் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நீ இப்படிலாம் எங்ககிட்ட நடக்கக்கூடாது, நாங்கள் உங்கள் அப்பா காலத்துலேருந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னதும் அதனால தான் உங்களை நான் சும்மா விட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையுமே எவிடன்ஸுமே போட்டு காமிக்கிறா. ஆரம்பத்துலேருந்து இவங்க ஏகப்பட்ட வந்து குளறுபடி பண்ணியிருக்காங்க. 2வது இப்போ இதுலேருந்து என்னை விளக்கணுன்றதுக்காக இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி விடுறதுக்கு என்னென்னமோ வேலை பண்ணியிருக்காங்க, அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சிடுறா. ஸோ அவங்களுக்கு ரொம்ப அவமானமாயிருது. இப்போ நீங்கள் வந்து ஷேர்ஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட வந்து விற்றுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் பாதி அமௌண்ட்டாச்சும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் எதுவுமே வந்துட்டு பண்ணலைன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நீங்கள் வந்து தெருவில் தான் பிச்சை எடுத்து ஆகணும். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் போய்க்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்றது உங்களுக்குமே தெரியும்னு சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அந்த பர்சன்ஸுமே அந்த காசை வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே காட்ஸை வச்சுமே எங்கள் கழுத்தையுமே பிடிச்சி வெளியே தள்ளி விட்றாங்க. ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. இவனோட பிளான் எல்லாமே சொதப்பி போச்சேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அங்கே கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு கத்திட்டு இருக்கும்போது ஜியாவை பார்த்தா யார்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிட்டு அங்கே சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்கோமே, நான் இதெல்லாம் இவளுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட அக்கறையே எல்லாமே இருக்காளேன்னு சொல்லிட்டு யார்கிட்ட நீ டெக்ஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு அவன் வாங்கும்போது பார்த்தா வந்து இவன் வாங்கி கொடுத்த பொருள் எல்லாமே அவன் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கா. அதை பார்த்துட்டு எனக்கு வந்து கஷ்ட காலத்தில் உதவி பண்ணுந்தானே இதை உன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன், நீ இதை எப்படி வந்துட்டு சேல்ஸ் பண்ணலான்னு சொன்னதும் என்னது உன் காசை போட்டு நீ வாங்கின மாதிரி ரொம்ப ஓவராக ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இது எல்லாமே சூசி காசு தானே, இப்போ வந்து உன்னோட ஓனர் வந்து உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டாங்க, நீ ஒரு டாக் மாதிரி தான் இப்போ வீடு இல்லாமல் சுற்றிட்டு இருக்க, நான் வந்து உன்னை உள்ளே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதும் அவனால் நம்பவே முடியல. இவ எப்போ வந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கான்னு. அவளே காசுக்காக தான் இவன் கூட சேர்ந்து இருந்தா, இவன் லெவல் தெரிஞ்சதுமே அவளுமே இந்த மாதிரி கேவலமா பேச ஆரம்பிச்சிடா. பார்த்தா அவன் மிஸ்டர் குவோ போய் மீட் பண்ணி நான் ஷூ கம்பெனியோட சீக்ரெட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நான் உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் எனக்கு காசு பே பண்ணுங்கன்னு சொன்னதுமே உனது அந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டாங்களே, அதுக்கப்புறம் எப்படி உனக்கு வந்துட்டு டிசைன்ஸை பற்றி தெரியும்னு சொன்னதும் கப்புள்ஸ்குள்ளே ஃபைட் வர்றது சகஜம் தானே, அப்படிதான் எங்கள் 2 பேத்துக்குள்ள நடுவில் வந்திருக்கு, நீங்கள் அதை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க, நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன், எனக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தெரியும் அப்படின்ற சைட்டு அவன் பேசிட்டு இருக்கான். ஸோ அவருமே அங்கே காசுமே பே பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட அப்போ அங்கே மேனேஜர் வந்து சொல்கிறாரு, மேடம் இப்படி ஏதோ ஒரு ஹேக்கர் வந்து நம்மளோட டிசைன்ஸ் எல்லாமே திருடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க உண்மையிலே வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு பர்சன் மாதிரி என்னமோ எனக்கு தெரியலை, இப்போ அவசரமாக பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது, அதை அவங்க பண்ணாலுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அந்த லெவலுக்கு தான் இருக்கு அவங்களோட திறமைன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது அது நம்ம ஷென்னோட வேலை தானே, நீங்கள் அதை ஸ்டாப்பும் பண்ண வேணாம், அதை யார் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்க வேணான்னு அவ சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பெரிய பிளான் அங்கே வந்துட்டு பண்ணிட்டுருக்கா. நீ இப்படிலாமா பண்ணுற, உன்னை பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. பார்த்தாங்க அந்த காசில் வந்து மிஸ்டர் கு கொடுத்ததை வச்சு ஒரு வீடை வாங்கிட்டு அதை அங்கே ஜியாவையுமே கூட்டிகிட்டு வந்து இந்த பார்த்தியா இது எல்லாமே நானே சுயமாக சம்பாதிச்சதுன்னு சொன்னதும் நீ எப்படிப்பட்ட அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்திருக்க, நான் உனக்காக அன்னைக்கு காசு வந்து பே பண்ணேன், அந்த காசையுமே நீ இன்னுமே வந்து எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. இன்னுமே அவட்ட போய் மன்னிப்பு கேட்கலையா, இந்த காசு எல்லாமே அவளோட தானே, அவள் வந்து இப்போ உன்னை மன்னிச்சிட்டானா நம்மளுக்கு நிறைய காசு வந்து வருமேன்னு சொன்னதுமே அவளோட காசு வந்து எனக்கு தேவை கிடையாது, இது நானே சுயமாக சம்பாரிச்சதுன்னு சொல்லிட்டு அவன் இன்னுமே ஓவராக பில்டப் பண்ணிட்டு இருக்கான், திருட்டு வேலை பண்ணிட்டு. அதெல்லாமே கேட்டுட்டு அந்த ஜியாக்கு ரொம்ப கோவமாயிட்டாங்க இருந்து போனதுமே எல்லாருமே என் திறமையை பற்றி புரிஞ்சுக்காம இப்படி என்னை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஓவர் பில்டப்பாக இருக்கு அவனோடது. அதுக்கப்புறம் பூமி அவரோட டிசைன்ஸ் எல்லாமே அங்கே வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காரு. டிசைன்ஸை பார்த்ததுமே அங்கே இருக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிருது, ஷூ குரூப்போட டிசைன்ஸ் மாதிரி இருக்கேன்னு. அப்போங்க நான் மிஸ்டர் ஷென்னவே கூப்பிட்றேன், உங்களுக்கு அவரே எக்ஸ்பிளைன் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இது வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க ஓவர் அங்கே வந்து கான்ஃபிடென்ட்டோட பேசிட்டு இருக்கும்போது ஷூ ஃபேமிலியிலேருந்து உங்களை வேட்டி விட்டுட்டாங்க, அதனால் அவங்களுக்கு எதிராகவே நீங்கள் இப்படி வேலை பார்க்குறீங்களான்னு சொன்னதும் யார் சொன்னது, அவங்க குடும்பத்துக்கு எனக்குமே வந்துட்டு ப்ராப்ளம்னு, இப்போயுமே நாங்கள் 2 பேருமே ஒன்றா தான் இருந்துட்டு இருக்கோம், கப்புள்ஸ்குள்ளே ஃபைட் வர்றது சாதாரணம் தானேன்னு சொல்லிட்டாவே அதை தான் பண்ண மாதிரி அங்கே பேசினதுமே அதெல்லாமே எங்கள் டிவியில் லைவாக போயிட்டு
இருக்கா. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் என்ன பார்த்துட்டு பேசாமல் இருந்துச்சுக்கா. இவன் வந்து பண்ணுறது உனக்கு வந்துட்டு சரின்னு தோணுதா, எதுவுமே நீ வந்து பண்ண மாட்டியா, எனக்கே உனக்கு கொலை பண்ணணும்னு தோணுதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஏன் அவசரப்படுற, கண்டிப்பாக வந்து இப்போ வந்து உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் பாருன்னு சொல்லும்போதே அங்கே லான்ச் பண்ணதுமே பார்த்தாங்க அது எல்லாமே வந்து முழுசாக ஃபினிஷ் ஆகாமல் பாதி டிசைன்ஸாகவே இருக்குது. அதை பார்த்ததுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிருது அந்த பர்சனுக்குமே. நம்ம ஹீரோயின் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் வேலைன்னு சொன்னதுமே அந்த பர்சன் பார்த்தா அங்கே பயங்கரமாக கோவப்பட்டுச்சேக்கா. என்னடா நீ சொல்லி என்கிட்ட காசு வாங்கின, இப்போ பாரு உன்னால் வந்துட்டு எனக்கு எவ்வளோ லாஸ்ன்னு, ஆளுங்க எல்லாருமே போட்ட காசை திரும்ப ரிட்டர்ன் வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அங்கே அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து சார் இப்படி அந்த குரூப் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்காங்க, காப்பிரைட்டு கொடுப்போன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் எல்லாமே என் தலையில் வந்துட்டு மண்ணடி போட்டுட்டேன், உனக்கு நான் கொடுத்த காசை திரும்ப நீ ரிட்டர்ன் கொடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னால் நான் நாசமாக போயிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த ஆள் கோவப்பட்டுச்சுக்காரு. இவனை பார்த்தா வீட்டில் இருந்து பொருள் எல்லாமே தூக்கி அங்கே வெளியே போட்டு அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டையுமே பறிச்சுட்டாங்க போல். அதே சைடில் தான் நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கா. ஹீரோயினை பார்த்ததுமே இவன் கோமாயிட்டு அங்கே இருந்து அவட்ட போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, என் திறமையில நான் முன்னுக்கு வந்தேன்னா அதையுமே நீ கெடுத்து உரையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது எந்த திறமை அடுத்தவங்களோட டிசைனை திருடுற திறமையா அப்படின்ற சேட்டு அவ கேட்குறா. நீ எப்பயுமே வந்து பணத்திமுறால தான் ஆட்டம் போட்டுச்சுக்க, என்னோட காசை யூஸ் பண்ணிட்டு நீ எனக்கு எதிராகவே வேலை பண்ணிட்டுருக்கியா, என்னோட திறமை இல்லைன்னா நீ இந்த லெவலுக்கு வந்திருக்க மாட்டேன்னு சொன்னதும் என் காசை யூஸ் பண்ணிட்டு ஏன் பின்னாடி டாக் மாதிரி சுத்தின நீ வந்து இப்போ என்னவே இந்த மாதிரி பேசுறியான்னு சொன்னதும் இந்த பணத்திமுறால தான் உன்னை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப திமுறா பேசுனதுமே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மிஸ்டர் கூட்டேருந்து 51% ஷேர்ஸை நான் வாங்கிட்டேன், இப்போ நான் அந்த ஆள்கிட்ட சொல்லி நான் இப்போ டெபிட் எல்லாமே கலெக்ட் பண்ணுறதுக்கு உனக்கு வேணால் ஹெல்ப் பண்ண சொல்லவா, உன்கிட்ட இருந்து வாங்குறதுக்காகன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஸோ நம்ம ஹீரோயினோட வேலை தான் அந்த வீட்டை விட்டுமே துரத்தி விடுறது எல்லாமே. அங்கே அவனுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆயிடுது. கடைசியில் பார்த்தா அப்பார்ட்மெண்ட்டை விற்று அங்கே காசை கொடுத்துட்டு ஒரு சின்ன வீட்டுக்கு வர வேண்டியதாகிடுது. அந்த ஜியா ரொம்ப கோவமாயிட்டு ஒன்று நம்பி தான் நான் இந்த நிலைமையில வந்து நின்றுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டேக்கா. தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பேசாத, நான் இன்னுமே ரொம்ப டேலண்டான பர்சன் தான், கண்டிப்பாக வந்துட்டு நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவள் இதுக்கப்புறமே இவனை நம்பி ஒரு பிரோஜனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே சண்டை வந்துடுது. பிறகு மிஸ்டர் வாங்க போய் அவன் மீட் பண்ணிட்டு ஹெல்ப் கேட்டதுமே அவர் வீட்டுக்குள்ளே கூட விடலை, அங்கே வீடியோலே வச்சு பேசிட்டு இருக்காரு. நீ ஹெல்ப் கேட்டு வந்திருக்க, பட் உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதே, நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், ஷிவ் ஃபேமிலியோட அங்கே பரிதாவை இருந்த வருஷம் உனக்கு எல்லாருமே மரியாதை கொடுத்தாங்க, பட் இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொன்னதும் இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஜியாக்கு தான் காசு செலவு பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டேக்கான். ரெண்டு பேத்துக்குள்ளமே சண்டை வந்துடுது. அந்த சூசி மட்டும் இல்லாமல் இருந்ததா ஷூ ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கே சொந்தமாக இருந்திருக்கும், நான் கண்டிப்பாக வந்துட்டு அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் கோவமாயிட்டு இருக்கும் போது இவன் இதுக்கப்புறம் வேலையே கிடையாது இவன்ட்டன்னு சொல்லிட்டு மிஸ்டர் லூவன்ட்ட பர்சன்ட் அவங்க வந்து கால் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு கொடுத்த ஆஃபர் இன்னும் அவைலபிளான்னு சொல்லிட்டு அவர் கேட்டதும் அவர் ஆமான்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டேவே அந்த பர்சன் அங்கே மீட் பண்ண போனால் பார்த்தா வயசான ஆள் போல் அந்த ஆள் கூட சேர்ந்து ஆஃபர் வச்சுக்கிறதுக்கு அவர் ரெடி ஆகிடுறா. நீ பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா, அவனை மாதிரி ஒரு இடியட்டு காசு இல்லாதவன் பின்னாடி ஏன் போய் சுத்துறன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு பேசிட்டு இருக்காரு. பிறகு அங்கே அவன் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு நீ எனக்கே துரோகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே லூவோட கார்ட்ஸ் வந்து அவனை அடிச்சங்க இருந்து இழுத்துட்டு போகிறாங்க. அவனை திரும்பி கூட அவள் பார்க்கல. நம்ம ஹீரோயின் எல்லாரும் முன்னாடி வச்சு அவளோட டிசைன்ஸ் எல்லாமே அங்கே லான்ச் பண்ணிடுறா. ஹீரோயின் தான் ஷூ ஃபேமிலியோட உண்மையான ஹையர்ன்றதுமே எல்லாருக்குமே ஃபைனலாக தெளிவாக புரிஞ்சு போயிடுது. உங்களோட இந்த சக்ஸஸ்க்கு யார் காரணம்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாக அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் அவள் அங்கே வந்து போயிடுறா. வாழ்க்கைன்றது ஒரு பாடம் தான், அதில் வந்துட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளுக்கு டீச்சர், அதை நம்மளுக்கு டீச் பண்ணுறதுமே அதை நம்ம கரெக்டாக வந்து கற்றுக்கிட்டோன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகும்போது அப்போ அங்கே ஷேன் வந்து என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நீ தான், உன்னால தான் நான் இந்த நிலைமைக்கு ஆளாகி போயிட்டேன், உன்னை நான் எப்பயுமே லவ் பண்ணதே கிடையாது, உன்னோட பணத்திமுறை அடக்கணும் தான் நான் நினச்சேன், ஷூ ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையுமே எனக்கு சொந்தமாக்கணும் தான் நான் உன்னோட பின்னாடி சுற்றினேன்னு சொல்லிட்டு கோமாயிட்டு அவங்க வந்து பேசினதுமே நம்ம ஹீரோயின் உன்னோட இந்த நிலைமைக்கு நான் காரணம் கிடையாது, நீயே தான் அடுத்தவங்களோட சொத்தை அடையணும்னு ஆசைப்படுறதுக்கு பதிலாக உன்னோட திறமையை வச்சு நீயே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருந்தேன்னா இந்த லெவலுக்கு பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்றா சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோமாயிட்டுருக்கா. ஸோ நீ இதை விட மோசமான நிலைமையில தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்போ அங்கே நம்ம
ஜியாங் வந்து அவளுக்காக ஒரு பென் வந்துட்டு அங்கே கொடுத்துட்ருக்கான் கிஃப்டா. இதை வச்சு நீ ஒரு சூப்பரான ஸ்டோரியுமே ரைட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். டான்ஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டதுமே 2 பேருமே சேர்ந்து டான்ஸ் பண்ணும்போது அவள் ரிங்கை கொடுத்து நம்ம ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணதுமே இப்படியே தான் அவனுமே நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணி இருந்திருக்கான். பட் வந்துட்டு அவன் ஏமாத்தின மாதிரி தான் வந்துட்டு இப்போயுமே எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட்டே இருந்துச்சுக்கு. எனக்கு வந்துட்டு இப்போ இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதும், நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொன்னதுமே 100% ஏன் மீறி எனக்கு நம்பிக்கை வந்து என்னால் வந்து தனியாக எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு எனக்கு தோணணும். அந்த லெவலுக்கு என்னை தயார்படுத்தினாதான் நான் வந்து மற்றதை பற்றி யோசிக்க முடியும்னு அவ சொல்கிறா. ஸோ இவளோட இந்த கான்ஃபிடென்ட்டை பார்த்து ஜியாங்குமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. அவளை தொந்தரவு பண்ணலை, அவள் வாழ்க்கையை அவள் பிடிச்ச மாதிரி வாழட்டும்னு சொல்லிட்டு அவனுமே இங்கே வந்துட்டு ஹாப்பியாக எழுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.